வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புது லொக்கேஷன் என்னென்னு சொன்னால் எங்கே வந்திருக்கிறோம்? மல்லாவிக்கு. இது எந்த இடம்? தோட்டம். அதாவது எங்களோட அம்மா நிறைய தோட்டங்கள் வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு அம்மா மட்டும் இல்லை, ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அப்பா இன்னும் சண்டை வைக்க வந்துடுவேன். அதுவும் சரி. அம்மா அப்பா சேர்ந்து தோட்டங்கள் செய்திருக்கிறாங்க. என்னென்ன தோட்டம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவோம். இன்றைக்கு வீட்டு தோட்டத்தை காட்டுறதுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா ஸ்மிதா, நானும் அஸ்மிதாவை தான் பார்வையாளர். என்ன ஸ்மிதா? 3 தோட்டமா? என்னென்ன தோட்டம்? கவுப்பி அங்கால போட்டுருக்குறோம். இந்த இப்போ பாருங்க, இந்த இப்போ என்ன நடக்கணும், இந்த பாத்தி கட்டுறாங்க வெங்காயம் வைக்க. இந்த அப்புறம் அப்பா சொல்லி கொடுங்க. அப்புறம் அப்பா சொல்லுவேன், நான் வேலை செய்கிறேன், உங்கள் அம்மா முழு காரணம் எங்கள் அப்பா நடக்குது. பேசி உற்சாகப்படுத்துறவர் அவரா? ரைட், வாங்க சிந்தா, நாங்கள் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரோம். இந்த கொண்டு போங்க அப்படி சரிதானே? ஓகே. அப்படி இருந்தால் கவுப்பி போட்டுருக்கோம். அங்காலையா? அப்படின்னா எங்களுக்கு தெரியாது நீங்கள் எங்கெங்கே போட்டுருக்குறீங்கன்னு. என்னென்ன போட்டுருக்கோம் கீழே தெரியும்பா. இஞ்சால என்னம்மா? இந்த கவுப்பி போட்டு முளைச்சிருக்கு தானே. அந்த வழியாக சுற்றி போகிறேன். அந்த அவ்வளோ முழு விதத்துக்கு கவுப்பி இதுதான். 8 மணி மட்டும் நாங்கள் வேலை செய்யணும். இந்த கவுப்பி அதே நம்ம 1-2 முளைச்சிருக்கு. மழை வெயில தாண்டி நேற்று தான் விசிறி பூடி இருக்கு. முளைக்காதது முளைக்கும். அப்படியா? ரைட். இதுதான் நாங்கள் நேற்று செய்த வேலை. இன்னொரு கொஞ்ச நாள் போக நாங்கள் கவுப்பி கறி வைப்போம், கவுப்பி அவிப்போம். 8 மணி மட்டும் வேலை செய்ய சாடியும் இரவு கூட்டி இதை கட்டி அவ்வளோ பாப்பா இப்படியே இதாகவும் தண்ணி இறக்கி இப்படியும் இறக்கி. அப்படியா? ரைட். அங்கால அப்படியே போயிட்டு அங்கே அப்படியே போங்க. அந்த இருக்கு வெங்காயம் நட்டுருக்கு, இந்த கத்தரி நட்டுருக்கு. எது கத்து? அங்கே. ரைட். இது இது வண்டி லைன் அப்படியே நட்டு. இந்த லைன் ஃபுல்லாகவே வண்டி நட்டுருக்கீங்க. ஏன்னா ஸ்மிதா? ரைட். கொஞ்ச நாளாக நாங்கள் எங்களோட வண்டி, எங்களோட கத்தரி எல்லாம் வைப்போம், சமைச்சு சாப்பிடுவோம். இது வந்து கத்தரி. இந்த எங்க மீதா இந்த பாலை புத்திருக்கு. நானா செய்யணும்? ஏம்மா? ஓ, ஏன் நான் செய்யணுன்றீங்க? நீ வாங்கி தந்தா சின்னம்பட நாங்கள் வச்சு வச்சு தண்ணி தண்ணி வச்சுருக்கோம். உன்னேரம் உனக்கு தான் இந்த துண்டு காணியும் பெறும். அப்படியா? உனக்கு மிஞ்சால அங்கால சரி, காணியெல்லாம் கிடக்கட்டும். இப்பங்களும் தேவையில்ல, செய்து விடுங்களா பண்டைக்கு. இன்றைக்கு நேரம் இல்லைம்மா, வேலை செய்கிறோம். வேலை செய்யறோம். அப்போ இப்போ செய்வோம். நல்ல நாளாக பார்த்து வச்சுக்கோ. சார்கிலாம் கட்டி ஆராத்தியெல்லாம் எடுக்கணும். சரிதானே? சாமத்தியோட சாமான் வேண்டும். ஒரு பாலை பூத்தா ஒரு சாமத்தியோடு செய்கிற மாதிரி தான். இங்கே சாமத்திய வீடு செய்கிற மாதிரி செய்யணுமாம்மா. ஒரு பாலையை பூத்தாண்டா நீ 100 தென்னம்பிள்ளை வாங்கி தந்த. நீங்கள் இதில் எத்தனை தென்னம்பிள்ளை இல்லைன்னு பாருங்க. பின்னுக்கு யானை அடிச்சுட்டேன். அது இதுவே பெரிய இது 2ஆம் தினம் வச்சுட்டேன். இப்போ மிச்சம் வைக்க போகிறோமாங்க. அப்படியா? இது ஃபுல்லாக கத்தரி. மிச்சம் இல்லாத ஒரு 30 தென்னம்பிள்ளை வாங்கி தந்தீங்கன்னா சரி. ரைட், நடங்க. அப்படியே போய் பாருங்க. வாங்க ஸ்மிதா, நாங்கள் அங்கே அப்படியே போய் பார்ப்போம். இதான் கத்தரி. இதான் கத்தரி. பாருங்க, அஸ்மிதா சொல்ற இதான் கத்தரி. கிட்ட போயிடுங்க. ரைட், வாங்க. அங்க இருக்கு வெங்காயம் தோட்டம் பாருங்க. எங்க? அது உள்ளுக்கு நட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம். தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா முளை வந்துட்டு. இஞ்சி பார்த்தீங்க அஸ்மிதா, பச்சை பச்சை வந்து இஞ்சி பார்த்தீங்க முளை. மாட்டீங்க இந்த நாள் நட்டீங்க? இந்த நாளில் 14ஆம் தேதி நட்டுனாங்க. 5 நாள் முளை பாத்தீங்களா? 2 மாதத்தால பிடுங்கலாம். இதையா வெங்காயமா? 9ஆம் மாதமா 8ஆம் மாதம் முடிவில் பிடுங்கலாம். என்ன என்ன ஸ்மிதா? அப்பா சொல்லி என்ன போட இது வெங்காயம் விற்று போட்டு எனக்கு தாலி தான். தாலியாவா? பாப்போமே. சரி சரி, கவலைப்படாதப்பா. வெயிலுக்கு 2 வேலை செய்யறதானே. வெங்காயத்தை விற்று போட்டு உனக்கு தாலி செய்தான். பாப்பா, அப்போ அதையும் நான் வீடியோ எடுத்து போட்டு விடுறேன். இதை போடாத அப்புறம் செய்யாட்டிக்கு செய்யலைன்னு சொல்லுவோம். ரைட். அப்படியே அங்கால மழை தண்ணி ஒன்றுமே இல்லாமல் எனக்கு இந்த தர அழிக்காம இந்த சாடியம்மா. வெங்காயம் நல்லா இங்கே பாருங்க. இது போல நாங்கள் 10 கோடி வச்சு மழைக்கு போல அந்த பட்டு இருக்குல்ல மறந்துச்சுக்கிறப்ப போல துண்டும் 10 கோடி
பாட்டுட்டு வேண்டி ஒரு பழம் புள்ளி எல்லாம் சாப்பிட மற்றபடி எல்லாம் மழை கலகி அந்த 1-2 இருக்கேனே. ஆனால் இனி அதான் நினைச்சுது மழையை மழை அப்படியே இங்கே பாருங்கம்மா சரிக்கு வா இது. ஆனால் இது சின்னனா இருக்கு, ஆனால் முத்தி இருக்கும். கையில் பிடிங்க கொடுங்க தரட்டா? அப்படியே வெட்டி தாங்க வருங்க. அந்த கிடக்குமா அந்த ஆச்சு இந்தாங்க அஸ்மி, இந்தாங்க அஸ்மி கொண்டு கொடுங்க. முத்தாட்டு தண்ணி வைக்க முத்தினாலும் சாப்பிடுங்க. நான் பண்ணாலே கடிச்சிட்டேன். கழுவிட்டு சாப்பிடுவோம் அஸ்மிமா. வெங்காயம் மூளை வந்துட்டு மூளை வந்துட்டு இங்கெல்லாம் பைத்தங்கடி. உண்மையா? ஒரு நாள் வேலை 3 பேர் வேலை. ஆமாம், விளாங்க இருக்கு, 2 விளாங்க தட்டிட்டு போகுமாமா. வாங்க ரித்திகை தூக்குங்கம்மா. ஆமாம் தூக்குங்கம்மா. இது பைத்தங்கொடி சரிக்கிற வேலை. இது வந்து சரியாகல் போட்ட கொட்டில் என்னவா, சில பல காரணங்களால் அதை நின்றுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செய்ய போகிறேன் சேரெல்லாம் வச்சு ஓனே மேலே அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ரைட் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டை? எங்கள் வீட்டை இல்லாத பொருளே இல்லாத போல். இல்லாத பொருள் இங்கே கை கட்டின தூரம் முழங்காய் எல்லாம் உண்டாக்கிருக்கோம். என்ன சுதா வாங்கி சாப்பிடக்கூடாது. கட்சி பழமே இருக்கு. எங்கே ஓனே அது வரையமா நாட்டாது. ஓ அப்போ அம்மா மாவட்டம் வந்தால் சாப்பிடலாம் சொல்லுங்க. என்ன இல்லை அம்மா மாவட்டம் போய் சாப்பிடுவோமாங்க. அதான் 2 விளாங்க. ஆமாம் அந்த முத்தல் விளாங்க அதுதாங்க. முத்தலை வரையாத்துக்கு ஓ ரைட் சரி ஒன்று கொண்டு வாங்க. இது 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 என்னம்மா வண்டி? அரை வண்டியும் இடைக்கு வந்திருக்கே. மழை வந்ததால புல்லு ஒழுமிட்டு கொண்டு செருக்க போயிடும். செருக்கி தடி ஊண்டி வச்சு அதே மாதிரியே கட்டி இப்போ செருக்க போயிடும். அப்படியா? பின்னேரம் அந்த வேலையும் செய்து கொஞ்சம் கத்திரிக்கணும் கொஞ்சம் நடக்கிறாரு. அதையும் நட்டுட்டோம்னா சரி. அப்போ இல்லை இவ்வளோ தான் வீட்டு தோட்டம். ஏன்னா கஜிப்பழம் வந்தா நிற்கிது. வந்தா இருக்கு இல்லையா அஸ்மி? பழம் ஓஞ்சிட்டேனாமா? இல்லை ஓஞ்சிட்டு அது சைடில் காணிக்க தென்னம்பிள்ளை வச்சு அதில் இல்லை கொடுத்துருக்கு. இங்கே சைட்டா எப்படி இருக்கு பாரு மருந்தெடுத்து சொன்னவா கொஞ்சம் அப்படி வச்ச மாதிரி 2 சைட்டுக்கு. இங்கால சின்ன சின்ன கொஞ்சம் பைச்சங்கண்டு கத்தரி கண்டுலாம் வைக்க போகாமாண்டா. அப்புறம் இவ்வளோ துண்டும் அவாக்கு விட்டுருக்கு. அவாக்கு நேரம் இல்லையா தான் வீட்டுக்கு வரட்டா? வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு வர? ரைட் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. முருங்கை மரம் எங்கே இருக்கா? இருக்கு முருக்கம் பூ தான் போட்டுருக்கு. அதுதான் எங்கடையிலாம் ஓஞ்சாப்புறம் தான் காய்க்குமே நம்ம. ஓகே இவ்வளோ தான் வீட்டு தோட்டங்கள். நீங்கள் வேலையை செய்ய போகிறீங்க. நிறைய ஐட்டம் இருக்கா? என்ன ஐட்டம் இருக்கு? சரி அப்போ அஸ்மிதாவை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அவள் எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போவா என்னென்ன இருக்குன்னு சொல்லி. அப்போ நீங்கள் வேலையை பாருங்க. நாங்கள் இருக்கிற வீடு ஆறுக்குன்னு தெரியுமா? ஆருக்கு அஸ்மியா போட்டாங்க. ஆருக்கு அஸ்மிதா? இதை பெரியப்பா பார்த்தா என்ன உங்களை தொங்க விடுவேரு? எனக்கு வேணாம். அது அஸ்மிக்கு தான் வீடா. ஆனா தம்பிக்கு ஒரு ரூம், தனக்கு ஒரு ரூம், அம்மம்மாவுக்கு கிச்சன், அப்பப்பாக்கு தாத்தாக்கா அவ சொன்ன தனக்கு சரியா. ரைட். பெரியம்மாக்கு ஒரு சின்ன பெரிய ரூம் கட்டி எல்லாம் போட்டு. உண்மையாவா? பாசக்காரிதான். தம்பிக்கு எல்லாம் கொடுக்குறோம். உங்களே வெளிநாடு தான் நாங்கள் அனுப்புறோம். இங்கே எங்க வச்சு படிச்சு முடிச்சுட்டு வெளிநாடு படிக்கிறதுக்கே வெளிநாடு அனுப்புவேன். படிச்சு நான் வெளிநாடு போய் பனிக்கட்டில் சறுக்குவேன், சறுக்குவேன், லண்டனுக்கு போவேன், லண்டனுக்கு போய் வேலை செஞ்சு பெரிய ஆளா வந்து கலெக்டரா வந்து டாக்டரா மாறி ஊசி போடுவேன். கலெக்டரா வந்து டாக்டரா மாதிரி ஊசி போடுவீங்க? ஊசி போட போறீங்க உங்களுக்கு தாமா? அம்மாவுக்கு தான் போடுவீங்களோ ஊசி? தம்பிக்கா
ரைட். ஆமாம், நாங்கள் அப்படியே சமையல் செய்து கொண்டிருக்காள். சரி போங்க. நாங்கள் அப்படியே மிச்சத்தை பார்த்துட்டு போகிறோம். சரி போய் சமைங்க, நாங்கள் வேலை செய்ய போகிறோம். ரைட், ஓகே. வாங்க ஸ்ருதி, அஸ்மி. அது அஸ்மி இதால் வாங்க. என்ன சாப்பிட்றீங்க அஸ்மி? ஓட்டமில்ல என்ன அந்த குட்டி காய் நல்ல பழம் என்ன? ரைட். அடுத்தது என்னது? அடுத்தது என்ன காட்டுங்கள். பிலாப்பழம் இஞ்சி பாருங்க. ஓரேஞ்ச் நார்தாங்க. இஞ்சி பாருங்க, இஞ்சி பாருங்கம்மா. அம்மா எந்த பெர்சன்ட் பார்த்தீங்களோ? அதான் சொல்கிறேன். இங்கே என் கையை விட பெருசு, என் கையை விட பெருசு அசிதா. இது எப்படிங்க பார்த்தீங்களா? ரைட். அடுத்தது என்னது? கத்தரி. கத்தரி எங்கே இருக்கு? கத்தரி 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 கத்தரி. இதான் கத்தரி மூடனே. ரைட். அடுத்து முளை கத்தரி. இந்த அஸ்மி இது அந்த ஆரஞ்சு தேசிக்கையில் இது குட்டி குட்டி ஆரஞ்சு கலரில் வரும். சரியான புளிப்பு. இது கரைச்சி குடித்தா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நல்லா பழுத்தா மட்டும்தான் இருக்கும். முத்திட்டு சொல்லி பிடிங்க வாயில் வைக்கவே இல்லை அது. இதெல்லாம் என்ன அஸ்மி? ஓ, இந்த பிலாப்பழம். வாங்க, அங்கே தாத்தா வந்து பிடிங்க வச்சுருக்கேன், நாங்கள் வெட்டி சாப்பிடுவோம். பார்த்தீங்களா அஸ்மிதா ஈரப்பிளாக்காவை? இவ்வளோ ஈரப்பிளாக்கா பார்த்தீங்களா? ரைட். அங்கால வாழைக்குலை, வாழைக்காய், வாழைக்குலை, இளநி, தென்னை தென்னை மரம், இளநி எல்லாம் இருக்கேன்னு அஸ்மிதா தாத்தாட்ட சொன்னால் பிடிங்கி தருவேன். அப்போ என்னையா அது? காய், காய், தேங்காய், கரும்பு. எங்கே இருக்கு கரும்பு? பாப்பா அஸ்மிதா கரும்பு காட்ட போகிறாவா? அதான் பார்க்கணும். எங்கடா கூட்டிகிட்டு போகிறாள் அஸ்மிதா? முதல்ல இருந்த கரும்பு பத்தி போச்சுங்க. எங்கே இருக்கு? அட இந்த கட்டுட்டேன்னு அஸ்மி. ரைட், ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா சித்தி குட்டிக்கு ஒரு நாய்க்குட்டி ஓடிட்டு வந்து அவங்க விச்சி விட்டு இருந்து. இங்கே பாருங்கள். இங்கே வாட்டிங்களா? எங்கே இருக்கு நொங்கு? எங்கே இருக்குல்ல? எங்கே? பக்கத்து வீட்டு அண்ணாட்ட வாங்கினா தருவாங்க. பக்கத்து வீட்டு அண்ணா நொங்கு. என்னைய எங்க இருக்கு? இது ஜம்புக்காய் இல்லையா அஸ்மிதா? பூக்குது இப்பதான் மொட்டு. அது இப்பதான் பூக்குது, எல்லாம் ஓஞ்சிட்டு. என்ன தையா? செவனப்பிள்ளையா? ஐயோ, செவலனி செவலனி செவலனி. மாங்காயில் ஸ்ரீ இது பாக்கு. மாமரம். மாமரம். பிலாப்பழம். ஓ, இந்த இருக்கு பிலாப்பழம். பிலாப்பழம். ஓ, பாக்கு காடி அஸ்மி. அஸ்மா பிலாப்பழம் பட்ட பெரியப்பா வேறு சொல்லுங்க. பார்த்தீங்களா? அஸ்மிக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எங்க அஸ்மி? அது யார் வச்சேன்? அம்புர்லங்காய். ரைட். நான் தான் வச்சேன். இது 2009 வச்சேன். ஆனால் அது கட்டை மரம் தான், ஆனால் காய்க்கும் ஒவ்வொரு வருஷமும். பெரியம்மா எனக்கு புளிக்குது தாங்க எனக்கு. இது புடுங்க கூட அறுதி. அது எப்படி இருக்கு? பால் இருக்கும். நாங்கள் இதை சாப்பிட்டு பாருங்க. காட்டுங்க காட்டுங்க அம்பலங்க. ஓப்பா மயங்க வெள்ளை கலர்ல இருக்கு. நான் கொஞ்சம் சாப்பிட போறேன். அப்படி இருக்கு. வெள்ளை கூசும் போல இருக்கு. புளிப்பு.
சாப்பிடுங்க சப்பி காட்டுங்க அப்படியே ரித்திக் நீங்கள் ரித்திகையா நீங்கள் சாப்பி காட்டுங்க இதை இங்கே இங்கே அப்படி சாப்பி காட்டுங்க வேமா இங்கே பாருங்க ரித்திக் அப்படி சாப்பிடுவாண்டு அம்மி சாப்பிட்டா நீங்கள் சாப்பி காட்டுங்க பாருங்க ரித்திக் எப்படி சாப்பிடுவாரு ம் சாப்பிடுங்களேன் புளிங்கள் புளிக்குதே ராஸ்மி உப்பு போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். என்ன செய்வோம் பிலாப்பழம் சாப்பிடுவோமா? ஓகே. நாங்கள் பிடிங்கிட்டு வந்து இதை வட்ட பழம் சிவப்பு பழம் வரப்போகுது. எப்படி பழம் கொண்டு பார்த்தீங்களா? காட்டுங்க சாப்பிடுவோம். மீது என்னைய காட்டுங்க சுந்தா. மீது மீது வேணும். எப்படி இருக்கு? இனிப்பு தான். எனக்கு எனக்கு ஒரு வாய். சரியான இனிப்பு. நல்ல இனிப்பு. கடித்து காட்டுங்க. கசக்குது. ரித்திக் சாப்பிட்டு காட்டுங்க. புளிக்குது புளிக்குது. எங்களை விட்டுங்களா விழாப்பழம் ஒரு துண்டு தாங்க சாப்பிட நிற்குதானே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். சரியா? எல்லாருக்குன்னா தருவோம். நீங்கள் மட்டும் வாயில் வச்சிங்க. அது நான் டேஸ்ட் பார்த்தேன். எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இல்லை. நல்லா இல்லையா? இல்லை. இப்போ திரும்பி சாப்பிட்டீங்கன்னா தர மாட்டேன். நான் தானே விட்டுறேன். அதாவது நீங்கள் எடுப்பீங்க. சொல்லுங்க உங்க பிலாப்பழம். சாப்பிட்டு பாரு. நாங்கள் சாப்பிட நீங்கள் சொல்லுங்க. எங்களை விட்டு பிலாப்பழம் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அங்கே ஓனர் இருக்கிறேன் பின்னுக்கு. அப்போ நாங்கள் தண்ணி ஊற்றையில் ஒன்றும் செய்யலை. அவர் தான் ஓனரா? இப்போ அவர் தான் சொன்னது தான் ஓனர் ரெண்டு. நீங்கள் சாப்பிடலையாப்பா? சாப்பிடல. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அப்படியே எங்களோட இந்த கமுகு மரத்தில் இருந்த பாக்கு தான் இருக்குது தானே, அதை வச்சு தான் இவ்வளவு மேடை போட்டிருக்காங்க. அது கமுகு மேடை. இந்த தெனி வீட்டை சுற்றின்னு உள்வேலியால் இருந்தால் இதில் போட்டிருக்கோம் சைட்டாக. அந்த சைட் ஃபுல்லாக வைக்கிறதுக்காண்டி நாங்கள் எல்லாம் அம்மா அப்பாவும் மேடை போட்டிருக்காங்க, கமுகு மேடை. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகே ஃபேமிலி. பாய்.